நிறைய டைம் நம்மளோட சேனல்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்ட ஒரு டவுட் தான், சார் நீங்க நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கீங்க, இந்த டெபாசிட் பண்ற வீடியோ போடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே ஒரு சின்ன அக்கௌண்ட் ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்ல பணத்தை எப்படி டெபாசிட் பண்றது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது கூடவே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்மளோட எக்ஸ்எம் ட்ரேட், அதாவது எக்ஸ்எம் 360யோட ரெஃபரல் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணி நீங்க பணத்தை டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடிஸை நாங்கள் நோட் பண்ணி உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு டெலகிராம் குரூப்ல உங்களை ஆட் பண்ணிடுவோம். எந்தெந்த சார்ட்ல எந்தெந்த மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் நடக்கு, எந்தெந்த அப்டேட்டுகள்லாம் புதுசாக சார்ட்டுகளில் கொண்டு வர போறாங்க, என்னென்ன ஃபாரெக்ஸ் நியூஸஸ் வரப்போகுது, இந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நாம அந்த டெலகிராம் சேனலில் போட போறோம். இது கூடவே நீங்க நம்மளோட ரெஃபரலுக்கு கீழே நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமமா ஒரு 50ல இருந்து ஆரம்பிச்சு 100% வரைக்கும் ரெஃபரல் போனஸும் நாம அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு $100 நீங்க அதுல டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு $150 உங்களோட ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட், அதாவது MT5லயா இருக்கட்டும் இல்ல நீங்க அந்த XM 360ல பார்த்தா கூட $100 டெபாசிட் பண்ணுனா $150 உங்களுக்கு காட்டும். நீங்க ப்ராஃபிட் எடுத்ததுக்கு பிறகு நீங்க அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து நீங்க வித்ரா பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆஃபர் இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். யார் யாரெல்லாம் அந்த ட்ரேடிங்ல கண்டினியூ ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு இதை ஒரு முக்கிய தொழிலா எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம நம்மளோட ரெஃபரலுக்கு கீழே ஜாயின் பண்ணுங்க. 2 ரெஃபரல் இருக்கும். ஒன்று XM 360யோடது, ஒன்று ஆக்டா எஃப்எக்ஸோடது. 2 பேருமே கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அதிகமா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ரெகுலேட்டட் புரோக்கர். ஏன்னா தேவையில்லாத புரோக்கர்களுக்கு ப்ரமோஷன் பண்ணி அவங்க எனக்கு தரக்கூடிய கமிஷனை வச்சு எந்த ஒரு யூஸும் கிடையாது. நானும் பயனடையணும், இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் பயனடையணும். அந்த வகையில் கிரியேட் பண்ணப்பட்டதான் இந்த 2 ரெஃபரல் லிங்கும். அதாவது எக்ஸ்எம் ட்ரேட்லயா இருக்கட்டும் ஆக்டா எஃப்எக்ஸ்லயா இருக்கட்டும் நல்ல ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. தேவைப்பட்டவங்க மறக்காம அந்த ரெஃபரலை தொட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ் இருந்தாலும் புதுசா ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி அதில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அப்டேட்ஸையும் நீங்கள் கண்டினியூவாக நம்ம சேனல் கூடயே ட்ராவல் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் டெபாசிட் பண்ணுறதுக்கு முக்கியமாக நாம் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஒன்றுமே இல்லை, டேரெக்டாக இதில் ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிளை அமுக்கிட்டு ரியல் அக்கௌண்ட், நமக்கு தேவைப்படக்கூடிய அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட். இப்போ ரியல் அக்கௌண்ட்டை தொட்டுட்டு MT4 MT4 கொஞ்சம் ஓல்டு, MT5 நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்னன்னா, சார் MT5 இல்லை MT5 தற்போதைக்கு ஒர்க்கிங் நடக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் அதோட அஃபிஷியல் வெப்சைட்டாக இருக்கக்கூடிய MT5 அப்படிங்கிற மாதிரி கூகுள் பண்ணாலே வரும். அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் மறுபடியும் உட்காந்து கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காதீங்க. இதில் நீங்கள் எந்த மாதிரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதில் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 1 லாட் ஈக்குவல் டு 1 லட்சம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் வேல்யூ ஆஸ் லோ ஆஸ் 1.6 pip, அதாவது ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டுக்கும் அதே தான், மைக்ரோ அக்கௌண்ட்டுக்கும் அதே தான். அது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா லோ ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் ஸ்ப்ரெட் வேல்யூ 0.8 pipல கொடுக்குறாங்க. அதே மாதிரி மினிமம் ட்ரேட் வால்யூம் 0.01. நம்ம ஒரு பிகர் ட்ரேடராக இருக்கக்கூடிய பட்சத்தில் நாம செலக்ட் பண்ண வேண்டிய அக்கௌண்ட் இந்த அல்ட்ரா லோ ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் தான். இந்த அல்ட்ரா லோ ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் தான் 0.01 ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரெட் வேல்யூ 0.8 pipல ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்லையும் அப்படி தானே சார் இருக்குது. நோ கமிஷன், மினிமம் ட்ரேட் வேல்யூ 0.01 லாட் அப்படின்னு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ல நமக்கான ஸ்ப்ரெட் வேல்யூ அதிகம், அதாவது 1.6 pip. ஒரு பாயிண்ட்ல அவங்க எடுக்கக்கூடிய கமிஷனோட அளவு 1.6 pip. அதனால நம்ம அல்ட்ரா லோ ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதே நம்ம கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா இதில் நமக்கு லிவரேஜ் 1000:1, எல்லா இதுலேயுமே 1000:1 தான். அதை தாண்டி அதிகமாக லிவரேஜ் யாரும் நமக்கு கொடுக்கறதில்ல. அதனால 1000:1 தான். பேஸ் கரன்சி USD. அதே மாதிரி அல்ட்ரா லோ ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டு இந்த டிக்ளரேஷனை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ இந்த ட்ரேடிங்கான பாஸ்வேர்டு உங்களுக்கு கிரியேட் பண்ண சொல்லுது. இந்த ட்ரேடிங்கான பாஸ்வேர்டு நானே கொடுத்துடுறேன். நம்ம அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணியாச்சு. இதில் நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, தேங்க்ஸ் ஃபார் கிரியேட்டிங் யுவர் ரியல் ட்ரேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மெசேஜும் வந்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கான அல்ட்ரா லோ ஸ்டாண்டர்ட்
நம்ம இப்போ கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு புது அக்கௌண்ட். உங்களோட அக்கௌண்ட் வந்து அல்ட்ரா லோ ஸ்ப்ரெட்டுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. டெபாசிட்டை கொடுத்தாச்சு. ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டெப் தான் இது எல்லாமே. நம்மளோட ரெஃபரலுக்கு கீழே நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களாலையும் அந்த 50% to 100% போனஸ் வந்து கரெக்டான லெவல்ல தெரியல. நமக்கு இருக்கக்கூடிய மினிமமா ஒரு 50%, அதாவது நீங்க $100 போட்டீங்க அப்படின்னா $150 உங்களுக்கு கிடைக்கும். நமக்கான ரியல் அக்கௌண்ட்டும் கிரியேட் ஆயாச்சு. அப்படி ரியல் அக்கௌண்ட் கிரியேட் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ரா லோ ஸ்டாண்டர்ட் அந்த அக்கௌண்ட் வந்து இதாயாச்சு. அப்போ அதில் தான் இருக்குது. அதில் கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு டெபாசிட்ங்கிறத தொட்டிங்கன்னா அதுக்கு பிறகு நமக்கு இருக்கிறதே இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பேமெண்ட் மெத்தட் தான் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். அதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ எவ்வளோ அமௌண்ட் சார் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்ல, உங்களுக்காக ட்ரையல் பார்க்கறதுக்காகவே கிரியேட் பண்ணப்பட்ட இமெயில் ஐடி, நம்மளோட டெமோக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. அதனால இதில் அதிக லெவலில் அமௌண்ட் வந்து போட போகிறது நான் இல்லை. இருந்தாலும் உங்களுக்காக ஒரு 10,000 ரூபாய் நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி காட்டுறேன். டெபாசிட் அமௌண்ட் இன் INR 10,000 போட்டாச்சு. டெபாசிட் அமௌண்ட் USD, அதாவது நமக்கு USDல கன்வெர்ட் ஆகும்போது எவ்வளோ அமௌண்ட் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. ஐ டிக்ளேர் அதை வந்து அந்த டிக்கை போட்டுட்டு டெபாசிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா டெபாசிட் 10,000 INR, அதே மாதிரி அதுக்குள்ள இது டு யுவர் அக்கௌண்ட்னு போட்டு நம்மளோட அந்த அக்கௌண்ட் நம்பரையும் அவங்க போட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு பிறகு நமக்கு டைரக்டா நம்மளோட குரோம் ப்ரௌசருக்குள்ள போகும். குரோம் ப்ரௌசருக்குள்ள போகும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு அக்கௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த அக்கௌண்டோட QR கோடும் அதுல இருக்கு. QR கோடு ஜென்ரேட் ஆகி வந்திருக்குது. இப்போ மேலே பாத்தீங்கன்னா கிளிக் டு பே யூசிங் ஆப் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இல்லை இந்த QR கோடை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த QR கோட்லேயே நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நம்ம கிளிக் டு பே யூசிங் ஆப் கொடுத்துட்டு நம்மளோட ஃபோன்பேக்குள்ளே போயிட்டு நம்மளோட இந்த டெபாசிட் ப்ராசஸை வந்து நம்ம முடிச்சிடலாம். டெபாசிட் ப்ராசஸை முடித்தோம் அப்படின்னா பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு 10,000 ரூபா அக்கௌண்ட்ல இருந்தும் நமக்கு டெபிட் ஆகிட்டு கோ டு XM ஆப் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா டெபாசிட் ஹிஸ்ட்ரியில் நம்ம போய் செக் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அப்டேட் ஆகலை, ஆனால் கூடிய சீக்கிரத்துலேயும் அப்டேட் ஆகிரும். அதாவது நமக்கான டெபாசிட்டுகள் வந்து நீங்கள் பயந்துடக்கூடாது. ஐயோ நம்ம போட்ட 10,000 ரூபா உடனே காணாமல் போயிட்டே மாயமாக போயிட்டே அப்படின்ட்டு எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது. வித்தின் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இல்ல ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள, இப்ப வேணா நீங்க டைம் வேணா நோட் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு உள்ளாடியே நம்மளோட டெபாசிட் வந்து நம்மளோட அக்கௌண்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இப்போ நமக்கான பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம். இது வந்து கரெக்டா பாருங்க எந்த டைம்ல நாம பேமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா 10:29க்கு நம்ம பண்ணிருக்கோம். 10:29 AM. மேல பாத்தீங்கன்னா தெரியும் டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில ஒயிட் லூம் ஈகாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரோக்கருக்கு வந்து ஏற்றிருக்காங்க. ஆனால் அதே டைம் நம்மளோட ரியல் அக்கௌண்ட்லயும் நமக்கான மணி வந்து லோட் பண்ணிட்டாங்க. அது வந்து கரெக்டா எப்போ நம்மளோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான டைம் வந்து அதில் டைம் காட்டல. இருந்தாலும் பாருங்க 10:29 மேலே டைம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் 10:34. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு உள்ளாடியே நமக்கான அமௌண்ட்டுகளை நம்மளோட அக்கௌண்ட்ல அவங்க டெபாசிட் பண்ணிட்டாங்க. இதே கான்செப்ட்ல தான் நமக்கான வித்ட்ராவும் நமக்காக வரும். இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட்ல எப்படி கரெக்டா டெபாசிட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இதுலயே நமக்கு வந்து இன்னொரு 2-3 டைப் ஆஃப் அதுல டெபாசிட் ஆப்ஷன்கள் அதுல உண்டு. அதாவது உங்களோட பேங்க் மூலமாகவும் நீங்க டெபாசிட் பண்ணலாம். அது கூடவே அவங்க யூபிஐல ஒரு சில டைம் QR கோடு தராம டைரக்டா ஆப்புகளுக்கு நம்ம போக முடியல அப்படின்னாலும் அதுல கீழே இருக்கக்கூடிய UPID காப்பி பண்ணியும் நீங்க உங்களுக்கான டிரான்சாக்ஷனை நீங்க பண்ணலாம். அப்படி உங்களோட டிரான்சாக்ஷனை பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை டைரக்டா சக்சஸ்ஃபுல்லா இதுல டெபாசிட் பண்ணதுக்கு பிறகு உங்களோட ட்ரேடுகளை 0.01 லாட் சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட ரெஃபரல் கீழே பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா டவுட்ஸ், அது மட்டும் இல்லாமல் லைஃப் டைம் நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சேனல்ல என்னென்ன சார்ட்டுகளில் என்னென்ன ட்ரேடுகளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கிற அப்டேட்ஸ் வந்து கண்டினியூவாக வரும். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட ரெஃபரல் கீழே ஜாயின் பண்ணுங்கள். எல்லா டவுட்ஸ் அண்ட் எல்லா விதமான கிளாரிட்டி, அது மட்டும் இல்லாமல் டெபாசிட், அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய டெபாசிட்டுக்கான ஒரு 50%, 100% உங்களுக்கு அமௌண்ட் டபுளாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோடை நாங்கள் வந்து இமிகிரேட் பண்ணி வச்சுருக்கோம். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த 108.14 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் வந்து லாஸ்ட்டில் 244
அப்படிங்கிற மாதிரி முடியுது. இதில் எந்த ஒரு ஸ்கேமும் கிடையாது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 வருஷம், கிட்டத்தட்ட 36 மாதம் 3 எம்ப்ளாயிஸ், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட சேலரியே 80,000, 3 வருஷம் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இஏ. அந்த இஏ வந்து எந்த ஒரு லாஸஸுமே நமக்கு கொடுக்காது. அதாவது அந்த இஏ வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணணும், அந்த இஏவை நம்மளோட பிசியில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு நம்ம பிசியை ஷட் டவுன் பண்ணாலும் அந்த ஒரு இஏ உங்களுக்காக ட்ரேட் எடுக்கும். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அன்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் FX Mangold.